இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று காலை யாழ்ப்பாணத்திற்கு விஜயம். பல்வேறு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பிப்பு. அரசு சார்பற்ற நிறுவனங்களின் செயல்பாடுகள் எதிர்காலத்தில் தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்று பிரதியமைச்சர் சதுரங்க அபரேசிங்க தெரிவிப்பு. பொதுஜன பெரமுன கட்சியினை விட்டு சென்ற முன்னாள் உறுப்பினர்கள் குழு ஒன்று எதிர்வரும் வாரத்தில் மீண்டும் கட்சியில் இணைய உள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள். கல்வி தகுதிகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை நிராகரித்து அவை வெறும் அரசியல் தந்திரோபாயங்கள் என்று முன்னாள் சபாநாயகர் கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று காலை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு விஜயம் செய்து கல்லூரி அதிபர் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். அத்துடன் கல்லூரியின் விளையாட்டு மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த மாணவர்களோடு பேசிய பிரதமர் அவர்களின் தேவைகளையும் கேட்டறிந்து கொண்டார். மேலும் கல்லூரி அருங்காட்சியகம் மற்றும் மாணவர்களின் இணைப்பாடு செயற்பாடுகளையும் பார்வையிட்டார். இந்த நேரத்தில் கல்லூரி மண்டபத்தில் பிரதமர் உரையாற்றி பாடசாலை அதிபர் அவருக்கு நினைவு பரிசொன்றை வழங்கியிருந்தார். அங்கு கருத்து தெரிவித்த பிரதமர் ஹரணி அமரசூரிய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் கல்வி நடவடிக்கைகளை பாராட்டியதோடு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் அளிக்கப்படுவது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் என்றும் அந்த மாவட்டம் கல்வியில் சிறந்து விளங்குவதாகவும் தெரிவித்தார். அதன் தொடர்ச்சியாக பிரதமர் பாடசாலை கல்விக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் எனவும் தனியார் கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை குறைப்பது அவசியம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சமுதாயத்தில் கல்வியின் முக்கியத்துவத்தை பிரதமர் எடுத்துரைத்த போது கல்வி மூலம் சிறந்த பிரஜைகளை உருவாக்க வேண்டும் எனவும் இதற்காக அனைவரது ஒத்துழைப்பும் அரசாங்கத்திற்கு கிடைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நிகழ்வில் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணநாதன் இளங்குமரன், ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பிரதமர் ஹரணி அமரசூரிய தொடர்ந்து கோப்பாய் ஆசிரியர் கலாசாலைக்கு விஜயம் செய்த நிலையில் கலாசாலையின் அதிபர் சந்திரமௌலீசன் லலீசன் வரவேற்றிருந்தார். இதனைத் தொடர்ந்து மேல் புனரமைப்பு செய்யப்பட்ட கலாசாலையின் நூலகத்தை பிரதமர் நாடாவட்டி திறந்து வைத்ததோடு நிகழ்வின் ஒரு பகுதியாக கலாசாலை சமூகத்தினர் பிரதமருக்கு நினைவு பரிசொன்றை வழங்கி கௌரவித்தனர். இந்த நிகழ்வில் கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகர், வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன், வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பேட்ரிக் நிரஞ்சன், வடக்கு மாகாண சபையின் பிரதம செயலாளர் எஸ். இளங்கோவன், தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீ பவானந்தராஜா, ஜெயச்சந்திரமூர்த்தி, ரஜீவன், கலாசாலையின் விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இன்று சனிக்கிழமை மாலை சுழிபுரம், ஏழாலை மற்றும் சண்டிலிப்பாய் பகுதிகளுக்கு சென்று மக்கள் சந்திப்புகளில் ஈடுபட்டதோடு நாளை ஞாயிற்றுக்கிழமை கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு பிரதமர் விஜயம் செய்ய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க அரசு சார்பற்ற நிறுவனங்களின் செயற்பாடுகள் எதிர்காலத்தில் தீவிரமாக கண்காணிக்கப்படும் என்று தெரிவித்தார். கொழும்பு கோட்டையில் இன்று கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், விரைவில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்கின்றது. காபோதா சாதாரண தர பரீட்சை மற்றும் சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு பாதிப்பு ஏற்படாமல் தேர்தல் பணிகள் முன்னெடுக்கப்படும். கடந்த பொது தேர்தலை விட உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பொது தேர்தலுக்கு முன்பு எதிர்க்கட்சிகள் மக்களை அச்சுறுத்தினாலும் தற்போது மக்கள் அந்த அச்சுறுத்தல்கள் பொய்யானவை என்று உணர்ந்துள்ளதால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும். அரசு சார்பற்ற நிறுவனங்கள் எதிர்காலத்தில் அரசாங்க கொள்கைகளின் அடிப்படையில் மட்டுமே செயல்பட வேண்டும். இலங்கையில் புதிய அரசு சார்பற்ற நிறுவனங்கள் செயல்பட விரும்பினால் அவை அரசாங்கத்தின் வரையறைக்குள் இருக்க வேண்டும். ஜூஎஸ்ஐட் நிறுவனத்துடன் தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் உள்ளது. அது பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு நிதி வழங்கியுள்ளது. இதன் மூலம் அரசியல் மாற்றங்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு அரசியல் நோக்கங்களுக்காகவும் நிதி வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிறுவனத்திடமிருந்து நிதி பெற்று எவ்வாறு செலவழிக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது என்று அவர் கூறினார். பாணந்துறை பின்பத்த பிரதேசத்தில் 5000 ரூபாய் போலி நாணயத்தாள்களுடன் பெண் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பின்வந்த போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றில் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சோதனையில் சந்தேக நபர்களிடமிருந்து 5000 ரூபாய் போலி நாணயத்தாள்கள் 5 கைப்பற்றப்பட்டுள்ளன. போலீசாரின் விசாரணைகளின் அடிப்படையில் இவர்கள் போலி நாணயத்தாள்களை பயன்படுத்தி விற்பனை நிலையங்களில் பொருட்களை வாங்கி வருவதாக தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த விவகாரத்தோடு தொடர்புடைய மேலதிக விசாரணைகளை பின்பற்றி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினை விட்டு முன்னாள் உறுப்பினர்கள் குழு ஒன்று எதிர்வாரத்தில் மீண்டும் கட்சியில் இணைவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
அதன்படி முன்னாள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மொத்தம் சுமார் 25 பேர் மீண்டும் கட்சியில் இணையவுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அழைப்பின் பேரில் இந்த குழுவினர் இதற்கு முன் 3 முறை கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். அந்த கலந்துரையாடல்களின் முடிவில் மீண்டும் கட்சியில் சேர முடிவு செய்துள்ளார்கள். இந்த நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் போட்டியிட்டிருந்த இந்த குழுவினர் மீண்டும் பொதுஜன பெரமுனவில் இணைந்ததன் பின்னர் மற்றொரு குழுவும் கட்சியில் மீள சேர வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் குறிப்பிடப்படுகிறது. முன்னாள் சபாநாயகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசோக் ரன்வல தனது கல்வி தகுதிகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை நிராகரித்து அத்தகைய கோரிக்கைகள் வெறும் அரசியல் தந்திரோபாயங்கள் என்று கூறினார். ஊடகம் ஒன்று அளித்த பேட்டியில் அசோக் ரன்வல நாடாளுமன்றத்தில் சான்றிதழ்களை வழங்குவதன் அவசியம் குறித்து கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து தெரிவித்திருந்த அவர் அது மக்களின் பிரச்சனை அல்ல என்பதோடு சான்றிதழ்களை வழங்க நாடாளுமன்றத்தில் ஒரு முறை உள்ளதா, அத்தகைய பாரம்பரியம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பியதோடு இவை மலிவான தந்திரோபாயங்கள் என்றார். நாங்கள் நாடாளுமன்றத்தில் மிக முக்கியமான பணிகளை செய்கின்றோம் என்று கூறியவர் விவாதங்கள் நடந்து வருவதாகவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். அசோக் ரன்வல தனது கல்வி தகுதிகள் குறித்து பொதுமக்களின் ஆய்வை தொடர்ந்து 2 மாதங்களுக்கு முன்பு ராஜினாமா செய்தார். எந்த ஒரு தவறான கூற்றுக்களை மறுத்தாலும் ஜப்பானிய வசேடா பல்கலைக்கழகத்தில் இணைக்கப்பட்ட ஆராய்ச்சி நிறுவனங்களிலிருந்து தனது முனைவர் பட்டத்தை சரிபார்க்க தேவையான சில ஆவணங்கள் தற்போது கிடைக்கவில்லை என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டார். தனது ராஜினாமாவை பற்றி யோசித்து தனக்கு அரசியல் என்பது ஒருபோதும் பதவிகளை பெறுவது பற்றியது அல்ல. எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வரும் எந்த ஒரு சவாலிலும் நாங்கள் நாட்டையும் அதன் மக்களையும் முதன்மைப்படுத்துகின்றோம். அதுதான் எங்கள் அரசியல் என்பதோடு மக்களுக்காக தியாகங்களை செய்ய தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார். அதே நேரம் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்த பொதுமக்களிடையே சந்தேகங்கள் ஏற்படுவதை தடுக்கவே தாம் பதவி விலகியதாக அவர் மேலும் கூறினார். வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அலுவலகங்களுக்கு வரும் பொதுமக்களை அன்புடன் அணுகி அவர்களின் சேவைகளை விரைவாக நிறைவேற்றும்படி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர், உள்ளூராட்சி ஆணையாளர், மாவட்ட உதவி ஆணையாளர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற செயலாளர்களோடு ஆளுநர் நடத்தியுள்ள விசேட கலந்துரையாடலின் போது இதனை தெரிவித்த அவர் தேவையான சேவையை வழங்க முடியாவிட்டால் மேலதிகாரிகளிடம் அழைத்து சென்று தீர்வு காண முயற்சிக்க வேண்டும். பொதுமக்களை அலட்சியமாக நடத்தி வேலைகளை தட்டி கழிக்க கூடாது என்றும் கண்டித்துள்ளார். குறித்த கலந்துரையாடலில் அதிகாரிகள் தவறாக செயல்படும் முறைகளை தொடர்ந்து பின்பற்றாமல் அவற்றை திருத்தி சரியான வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் தூய்மையான இலங்கை செயல் திட்டத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டியதோடு ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றமும் சுற்றுச்சூழல் தூய்மையை பாதுகாக்க தொடர்ந்தும் கண்காணித்து செயல்பட வேண்டும் என்றார். மேலும் முதலீட்டாளர்கள் வருகை தரும் போது தேவையான உதவிகளை வழங்கி மாகாணத்தில் அதிக முதலீடுகளை ஈர்க்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய அவர் 1500 கிலோமீட்டர் நீளமான வீதி புனரமைப்புக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாகவும் வீதிகள் தேர்வு செய்ய அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். டிஜிட்டல் மயமாக்கலை அரசாங்கம் ஊக்குவிக்கிறது என்பதால் உள்ளூராட்சி மன்றங்கள் அனைத்தும் கட்டணங்களை இணைய வழியில் செலுத்தும் வசதியை விரைவாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும். சட்டவிரோத கட்டடங்கள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இல்லை. பருவமழைக்கு முன்பாக வாய்க்கால்களை துப்புரவாக்கி பராமரிக்கவும் கடந்த மழைக்காலத்தில் சேதமடைந்த வீதிகளை முன்னுரிமை அடிப்படையில் புனரமைக்கவும் ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார். இதேவேளை இவ்வாறான அனைத்து நடவடிக்கைகளும் மக்கள் சேவைக்கு உடனடி முன்னேற்றத்தை கொண்டு வருவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் ஆளுநர் ஆணையிட்டுள்ளார். வாகன இறக்குமதி தடையை முற்றிலுமாக நீக்குவதற்கான அரசாங்கத்தின் முடிவுக்கு பிறகு 2 வாரங்கள் கடந்துவிட்ட நிலையில் வாகன இறக்குமதியாளர்கள் இடையூறாக இருக்கும் பல விடயங்கள் தொடர்பாக கவலை வெளியிட்டுள்ளனர். இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே ஒரு ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போது இலங்கை வங்கிகளால் வழங்கப்பட்ட கடன் கடிதத்தை மறுக்கும் முன்னணி ஜப்பானிய வங்கிகளின் பிரச்சனைகள் உட்பட பல பிரச்சனைகளை எடுத்துரைத்தார். 2020ஆம் ஆண்டு வாகன இறக்குமதி தடை விதிக்கப்பட்ட போது அரசாங்கம் எடுத்த முறையற்ற முடிவின் காரணமாக முன்னணி ஜப்பானிய வங்கிகள் இப்போது இலங்கை கடன் கடிதத்தை மதிப்பிடுவது வாகன இறக்குமதியாளர்களுக்கு பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது என்று அவர் கூறினார். இந்த பிரச்சனையை தீர்க்க அரசாங்கம் தலையிட வேண்டும் என்று கூறும் அதே வேளையில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆண்டிற்கு பதிலாக வாகனத்தின் உற்பத்தி தேதி தொடர்பான தொழில்நுட்ப சிக்கலை சரி செய்யுமாறு இந்திக சம்பத் மெரஞ்சிகே அரசாங்கத்திடம் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார். 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட பழைய வாகனங்களை மட்டுமே இறக்குமதி செய்வதை அவர்கள் தடை செய்துள்ளனர். இந்த பிரச்சனை காரணமாக எங்களிடம் குறைந்த எண்ணிக்கையிலான வாகனங்கள் மட்டுமே ஏலத்தில் உள்ளன.
அவை இந்த வாகனங்களுக்கான தேவையை அதிகரிக்கின்றன. இதனால் வாகன விலைகள் அதிகரிக்கிறது என்று அவர் கூறினார். குறைந்த தேவை மற்றும் குறைந்த விலையில் அதிக வாகனங்களை கிடைக்கும் வகையில் இந்த வயது வரம்பை 5 ஆண்டுகளாக அதிகரிக்குமாறு நாங்கள் அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம். இது ஒரு காரை வாங்க கனவு காணும் நடுத்தர வர்க்க மக்களுக்கு பயனளிக்கும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.